பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1980ல இட் ஸ்டார்டட் வித் 100 பாயிண்ட்ஸ் அண்ட் சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் த மார்க்கெட்ஸ் கெப்ட் அப்ரிஷியேட்டிங். அதாவது நான் இண்டெக்ஸை பத்தி பேசுறேன், பிஎஸ்சி சென்செக்ஸை பத்தி பேசுறேன். வருஷா வருஷம் அது வந்து 15% 16% அப்ரிஷியேட் ஆகிட்டே வந்துருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1980ல இருந்து நான் இப்போ எக்ஸல்ல காட்டுறதுக்கு 1918ல 100 இருந்த விஷயம் வருஷா வருஷம் அப்ரிஷியேட் ஆகிட்டே வந்தது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2025 வரைக்கும், 2024 நான் எடுத்திருக்க டேட்டா 2024 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2024ல மார்க்கெட்ஸ் வந்து 82,133 பாயிண்ட்ஸ் இருந்தது. 100ல ஆரம்பிச்ச சென்செக்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் 116 ஆச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் 132 ஆச்சு. அந்த மாதிரி நம்ம வருஷா வருஷம் 16% அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா ஓவர் தீஸ் லாஸ்ட் 45 இயர்ஸ் 100ல ஆரம்பிச்ச விஷயம் வந்து 82,133 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கில இருந்து அடுத்த 15 வருஷம் இப்ப இந்தியாவோட ஜிடிபி வருஷா வருஷம் 7.9% க்ரோ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், இன்ஃபிளேஷன் 5% க்ரோ ஆகுதுங்கிற பட்சத்தில் இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா somewhere in the range of 13 to 14% க்ரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 82,133 2025ல எவ்வளவு இருக்கலாம், 2026ல எவ்வளவு இருக்கலாம், அந்த மாதிரி 40 வருஷம் கழிச்சு சென்செக்ஸ் இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.80 lakhs, which means in terms of returns நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 607% அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஹியர். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு சென்செக்ஸ்ல 2025னா 15 வருஷம் கழிச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் 607 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த எக்ஸல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோட பவரை இந்த எக்ஸலை பார்க்கும்போது நீங்க தாராளமாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்தரா ஏதாவது வேணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.